Hi everyone, welcome to our channel. Let's learn. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய டே 11. ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது 11 and 12 உரியது. ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி போட்டு எங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதையும் டே டு டே கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிங்கனாலே உங்களால் கவர் பண்ண முடியும். ஸோ ஒரு யூனிட் தான் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ செகண்ட் யூனிட் போயிட்டு இருக்கு போத் 11 and 12. ஃபஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்க அப்படின்னா omic and non-omic material அதோட difference அது next temperature coefficient of resistance next power and electrical energy ரெண்டோட statement with expression next Kirchhoff's current rule and voltage rule diagram with example ஓட எழுதுனீங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் next one பார்த்தீங்கன்னா example 2.3 and 2.4 ஸோ எக்ஸாம்பிளும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறோம் அதையும் கவர் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி உங்களுடைய போர்ஷன் இவ்வளோ தான் நெக்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்க அப்படின்னா how will you prove that two vectors are perpendicular? Difference between displacement and distance. Difference between velocity and average velocity. Difference between velocity and average velocity ஒன்று speed ஒன்று ஓகேவா நெக்ஸ்ட் acceleration என்ன next one example 2.4 2.5 2.7 and 2.8 நாலு எக்ஸாம்பிள்ஸ் அது போக 5 கொஸ்டின் அந்த 5 கொஸ்டினுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லோயர் கிளாஸஸில் படிச்சது தான் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அதே மாதிரி வெலாசிட்டியை வச்சு ரெண்டு இருக்குது ஒன்று ஸ்பீடோட கம்பேர் பண்ணி சொல்கிறோம் இன்னொன்று ஆவரேஜ் வெலாசிட்டியோட கம்பேர் பண்ணி சொல்கிறோம் எல்லாத்துலேயுமே அதோடைய ஸ்டேட்மெண்ட் அது என்ன குவான்டிட்டியில் வரும் அதாவது என்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஸ்கேலாரா இல்லை வெக்டாரா அப்படின்ற டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குல்ல அது நெக்ஸ்ட்டு அதுக்குரிய யூனிட் அந்த இது மட்டும் எழுதினாலே போதும் ஸோ 3 மார்க்ஸ்க்கு மினிமம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இன்றைக்கி உங்களுடைய போர்ஷன்ஸும் மறக்காமல் கவர் பண்ணிடுங்க ஒரு ½ அன் ஹவர் ஆகும் டெய்லி அதுக்கு மேலே ஆகாது டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிங்க அப்படின்னாலே உங்களால் நல்லா படிக்க முடியும் ஸோ நல்ல ஸ்கோரும் உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் ஃபர்ஸ்ட் மீட்டமில் நல்ல ஸ்கோர் எடுத்துடலாம் ஸோ இன்றைக்குரிய போர்ஷன்ஸை மறக்காமல் கவர் பண்ணிடுங்க தேங்க்யூ